Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 7 Properties of Matterல book back problem number 1 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a capillary of diameter d millimeter is dipped in water such that the water rises to a height of 30 millimeter. If the radius of the capillary is made 2/3 of its previous value, then compute the height up to which water will rise in the new capillary அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல ஒரு கேப்லரி டியூபை வாட்டரில் டிப் பண்ணும்போது வாட்டர் லெவல் 30 மில்லிமீட்டர் ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுது. இதனுடைய ரேடியஸில் 2/3 டைம்ஸ் ரேடியஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு கேப்லரி டியூபை மேக் பண்ணுறோம். அந்த நியூ கேப்லரியில் வாட்டர் லெவல் எவ்வளவு ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கேப்லரி டியூபை வாட்டரில் நம்ம டிப் பண்ணுறோம். லெட் அஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் எ கேப்லரி டியூப். இந்த கேப்லரி டியூபை வாட்டரில் டிப் பண்ணும்போது வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது. இந்த கேப்லரி டியூபினுடைய ரேடியஸை R1 அப்படின்னு எடுத்துக்குவோம். வாட்டர் லெவல் எவ்வளவு ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா 30 மில்லிமீட்டர் ஹைட்டுக்கு ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஹைட்டை H1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ இதனுடைய ரேடியஸில் 2/3 டைம்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு கேப்லரி டியூபை மேக் பண்ணி அதை வாட்டரில் டிப் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ நியூ கேப்லரி டியூப். இந்த ரெண்டாவது கேப்லரி டியூப்னுடைய ரேடியஸ் 2/3 டைம்ஸ் இருக்கிற மாதிரி மேக் பண்ணியிருக்கோம். R2, இந்த ரேடியஸ் R2ன்னு வச்சுக்குவோம். R2 இஸ் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் R1. இப்படி இருக்கிற மாதிரி இன்னொரு கேப்லரி டியூபை மேக் பண்ணுறோம். இந்த கேப்லரி டியூப்பில் வாட்டர் லெவல் எவ்வளவு ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது H2 இஸ் ஈக்குவல் டு வாட்? H2வை கால்குலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கேப்லரி ரைஸ், அதாவது எவ்வளவு ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, H இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் த டியூப். மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, வாட்டர் எந்த ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரேடியஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரேடியஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, H இன்ட்டு R இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதலாம். அதாவது H1 R1 இஸ் ஈக்குவல் டு H2 R2. இதில் H1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. R1 நம்ம R1 அப்படின்னு எடுத்துக்குவோம். R2 2/3 டைம்ஸ் R1 அப்படின்னு எடுத்துக்குவோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம H2 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். H2 இஸ் ஈக்குவல் டு, நம்ம H2 தான் கால்குலேட் பண்ணோம், H1 R1 டிவைடட் பை R2 அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு H1 வேல்யூ எவ்வளவு? 30 மில்லிமீட்டர். R1 R1 வச்சுருக்கோம். R2 is 2/3 times R1. ஸோ R1 கேன்சல் ஆயிரும். இந்த 3 நியூமரேட்டருக்கு போச்சுன்னா 30 இன்ட்டு 3 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 30 இன்ட்டு 3 இஸ் 90, 90 பை 2 இஸ் 45 மில்லிமீட்டர். அதாவது நியூ கேப்லரி டியூப்பில் வாட்டர் 45 மில்லிமீட்டர் ஹைட்டுக்கு ரைஸ் ஆகும். This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு புக் பேக் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.